பத்து பொருத்தம் பார்த்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒரு 100 திருமணங்கள் நடந்ததுன்னா, அதுல வந்து ஒரு 10 திருமணங்கள் பிரச்சனையில தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அது வந்து 10 பொருத்தம் பார்த்து. இந்த 10க்கு 8 இருக்குது, 10க்கு 7 இருக்குது அது. கதைக்கு உதவாத 10 பொருத்தம்னு நெறைய ஜோதிடர்கள் இப்ப நல்ல ஒரு விழிப்பு நிலையில வந்திருக்கிறாங்க. மக்கள ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வர்றது எங்களோட கடமை. ஜோதிடம் வந்து பொய்க்கக்கூடாது. சரியா? தவறான பாதைக்கு போகக்கூடாது. ஏன்னா, இது நல்ல சாஸ்திரம், உண்மையான சாஸ்திரம். ஒரு சிலர் தெரியாம சும்மா அப்படி இப்படின்னு 10 புறம் பார்க்கறதுக்கு ஜோதிடரே தேவையில்லைங்க. அத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. உங்களோட இந்த ஆண்ட்ராய்டு போன்ல சாஃப்ட்வேர் இருக்குது. நிறைய சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்குது. அதுல அதுல இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் போட்டாலே வந்துடும். அதெல்லாம் உண்மையே கிடையாது. 10க்கு 7 வருது, 10க்கு 8 வருது. இந்த மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம் அதெல்லாம் மண்ணாங்கட்டி குப்பைன்னே சொல்லியிருக்கிறாங்க பெரிய பெரிய ஜோதிடர். சரியா? அதனால 10 பொருத்தத்தை தயவு செய்து நம்பாதுங்க. 7ல சனி இருக்குது, 7ல செவ்வாய் இருக்குது, 7ல ராகு இருந்தா அந்த தசைகள் வரும்போதுதான், அதுவும் அந்த பாவத்துவமா இருக்கும்போதுதான் அந்த தோஷம் செயல்படும். சரி, அந்த தசையும் வரல, தசையே வருது, சுபத்துவமா இருக்குதுன்னா அந்த தோஷம் வந்து செயல்படாதுங்க, நல்லா இருக்கும். ஆனா அதை சொல்ல தெரியல, செய்யாம இருக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை. சரியா? அது வந்து எல்லா ஜோதிடர்களுக்கும் சொல்ல தெரியல. ஜோதிடரே நாங்களே எங்களை குறை கூறக்கூடாது. அதனால ஜோதிடம் வாழணும், ஜோதிடர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து சொல்றோம், அழுத்தி அழுத்தி சொல்றோம். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் வந்து சொல்றோம். சரி, நம்ம ஏற்படுத்துறோம். அவங்களுக்கு விதிகள் இருந்தாதான் ஒரு நல்ல ஜோதிடரை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நல்ல விதி இருந்தாதான் நல்ல ஜோதிடரே கிடைப்பாங்க. அரவிந்த் 9:25 PM ராமநாதபுரம். ராமநாதபுரம், தமிழ்நாடு. ஓகே. என்ன கேள்வி கேட்டீங்க? மேரேஜ் எப்ப நடக்கும் சார்? நல்ல பெண் அமையுமா? ஓகே. 7ஆம் இடம் நல்லா இருக்கணும் தம்பி. நல்ல பெண் கிடைப்பாங்க. 7ஆம் இடம், 7ல செவ்வாய் இருக்குது தான். 7ல செவ்வாய் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து குருவோட சேர்ந்து தான் இருக்குது. சரியா? 32 வயசு ஆகுது. 7ல செவ்வாய் இருக்குன்னு சொல்லியே உங்களை வந்து ரொம்ப நோகடிச்சிருப்பாங்க. 7ல செவ்வாய் இருக்குதுன்னு. அப்படித்தானே? 7ல செவ்வாய் இருக்கு அப்படின்னு தானே ஒரு நோகடிச்சிருக்காங்க. ரொம்ப 7ல செவ்வாய் இருந்தாலும் அது சுபத்துவமா இருக்குது. செவ்வாய் வந்து மங்கள யோகத்தோட இருக்குது. குரு மங்கள யோகத்தோடையும் வளர்பிறை சந்திரன் தானே, வளர்பிறை சந்திரனோட பஞ்சமி, சுக்ல பஞ்சமி வந்துட்டாரு. செவ்வாய் நல்லா இருக்குதுங்க. 7ல செவ்வாய் இருந்தாலும் நான் சொன்னேன்ல, ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி 7ல செவ்வாய் இருக்குதுதான், உண்மைதான், ஆமா இருக்குதுதான். ஆனாலும் அந்த செவ்வாய் வந்து சந்திர மங்கள யோகத்தோட, செவ்வாய்க்கு இன்னொரு மங்களம், சந்திர மங்கள யோகத்தோடையும் குரு மங்கள யோகத்தோடையும் அந்த செவ்வாய் இருக்கிறாங்க. இவங்களுக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது. ஆனா அனுபவம் இல்லாத, ஞானம் இல்லாத ஜோதிடர் வந்து 7ல செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? உங்களுக்கு இப்ப 32 வயசு வரைக்கும் திருமணம் ஆவலைன்னா என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் பாவகத்துக்கு, அதாவது 12ல இருக்கிற சனி 2ஆம் பாவ குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். லக்ன சந்தி இருக்குதா? இருக்குதுதான். நேரம் வந்து பின்னாடிதான் போவோம். அதனால வந்து நீங்க மீன லக்னம் ராசி வந்து கன்னியா ராசி, மீன லக்னம் கன்னியா ராசி. இப்ப குரு தசை, லக்னாதிபதி தசை குரு தசை தான் நடக்குது. குரு தசை சூரிய புக்தியில ஒண்ணு நடக்காதுங்க. சரியா? சூரியன் வந்து சூரியன் சிம்மத்தையும் பார்க்கிறாரு, சிம்மாதிபதியும் பார்க்கிறாரு. சரியா? சிம்மத்தையும் பார்க்கிறாரு, சிம்மாதிபதியும் பார்க்கறதுனால இப்ப 6ஆம் அதிபதி தசை, அதாவது மீன லக்னத்துக்கு சூரிய தசை வரக்கூடாத தசை 6ஆம் அதிபதி தசை. சரியா? ஆமான்னு கொடுத்துருக்கீங்க. அதான் ஜோதிடர் வந்து 7ல செவ்வாய் இருக்குன்னு மனசை நோகடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஆமா சார்னு கொடுத்துருக்கிறாரு. இதுதாங்க இங்க சரியா விவரம் தெரியாத ஜோதிடர்கள் வந்து 7ல செவ்வாய் இருக்குன்னு மொட்டைக்கட்டையா தான் சொல்லுவாங்க. சரியா? இப்ப வந்து ஞானம் இருக்கிற 7ல செவ்வாய் இருக்குதுதான், யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனா அந்த செவ்வாய் வந்து சந்திரமங்கல யோகத்தோடையும்
குருமங்கள யோகத்தோடையும் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் வந்து யோகம். செவ்வாய் வரும்போதெல்லாம் நீங்க வந்து நல்லா இருந்திருப்பீங்க. இப்ப வந்து குருதசை குருதசை செவ்வாய் புக்தி இதுக்கு 2028 ஜூலைல வருது. இதுக்கப்புறம் சந்திரன் மார்ச் மார்ச் மாசத்துக்கு மேல 2027 மார்ச் மாசத்துக்கு மேல உங்க திருமணம் கண்டிப்பா நடக்கும். சரியா? இப்ப 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஏன் சூரிய புக்தியில நடக்காது. மீன லக்னத்துக்கு சூரியன் வந்து 6ஆம் அதிபதியா நடக்காதுன்னா ஏன் நடக்காதுன்னு சொல்லணும்னா தெளிவா சொல்லணும். நடக்காதுன்னா குத்து மதிப்பா மொட்டைக்கட்டையா சொல்லக்கூடாது. அது தப்பு. ஜோதிடருக்கு ஜோதிடத்துக்கு ஜோதிடர் செய்யும் குற்றம். சரியா? இப்ப ஏன் நடக்காதுன்னா மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். சூரியன் வந்து சுபத்துவமா இருந்தா ஸ்தான பலமா இருக்கிறாரு தான். ஆனா அங்க 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகி இருக்கக்கூடாது. 6ஆம் இதுன்னா தடை தாமதம், வம்பு வழக்கு, அசிங்கம் கேவலம் இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? மே மாசத்துல இருந்து நீங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப சுக்கிர புக்தி நடந்திருக்கு. 23ல இருந்து சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு. ஓகே, நல்ல வேலை. ஆனாலும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி தடை தாமதங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு 2003ல இருந்து. ஆமான்னு கொடுத்துருக்கீங்க. 2023 சுக்கிர புக்தியில இருந்தே உங்களுக்கு சரியில்லை. அதுக்கப்புறம் சுக்கிர புக்தி வந்து 8ஆம் அதிபதி புக்தி. அதுக்கப்புறம் சூரிய புக்தி வந்து 6ஆம் அதிபதி புக்தி. சரியா? குரு தசையா இருந்தாலும் இந்த புக்திகள் வந்து சரியா இல்லை. இப்ப சூரிய புக்தி முடிஞ்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஜாப்ல பிரச்சனையா இருக்கு. ஆமாங்க, அதைத்தான் சொல்றேன். 2023ல இருந்தே உங்களுக்கு பிரச்சனை. குரு தசை சுக்கிர புக்தியில இருந்தே பிரச்சனை. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஜோதிடத்துல 6, 8ன்னு வந்துட்டாலே பிரச்சனை தாங்க. இப்படி தெளிவா இவ நடந்ததை நான் சொல்றேன். நடந்து முடிஞ்சது வந்து யாரும் மாத்த முடியாதுல்ல. நான் அதை சொல்றோம்ல. அந்த மாதிரி நடந்ததை சொல்ற ஜோதிடர் தான் ஜோதிடம் தெரிந்த ஜோதிடர். அதை வந்து மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப உங்களுக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு தெளிவான ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா இப்ப என்னது? சூரிய புக்தி முடிஞ்ச உடனே, அதாவது சூரிய புக்தி எப்ப முடியும்? 2027 மார்ச்ல தான் முடியும். சரியா? உங்க டைம் வந்து முன்ன பின்ன இருந்தா, அதாவது 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்கும் எல்லாரோட டைமும். சரியா? ஒருத்தரோட டைம் 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் ஆஸ்பத்திரியிலே கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில நான் சொல்ற பலன் இதே தான். ஆனா மாச கணக்குல முன்பின் நகரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது. உங்களுக்கு நீங்க கொடுத்த டைம் படி மார்ச் 27 2027 மார்ச், ஜூனா இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பா டிலே தான் ஆகும். சரியா தம்பி? 2027 மார்ச்ல உங்களுக்கு திருமணம் ஆகிடும் கண்டிப்பா. திருமண வரன் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம பயோடேட்டாவும் போட்டோவும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய லிங்க் இருக்குது. திருமண தகவல் லிங்க் நிறைய இருக்குது. அதனால நம்ம எப்படியும் குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்குள்ளேயாவது கண்டிப்பா வரன்கள் அமைஞ்சிரும். சரியா? நம்ம இதுக்கு நம்ம பயோடேட்டாவும் போட்டோவும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9600993421ங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கண்டிப்பா வரன்கள், நல்ல வரன்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும், அதாவது செவ்வாய் இப்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா பரிகாரமே சொல்ல மாட்டேன். அதுக்கு பரிகாரம் என்னன்னா நல்ல ஜாதகத்தை பொறுத்துறது. ஒரு ஜாதகத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி பரிகாரம் பண்றது, நிவர்த்தி பண்றதுன்னா ஒரு நல்ல ஜாதகம், ஒரு குறைபட்ட ஜாதகம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஜாதகத்தை அது கூட சேர்த்துக்கிட்டா வண்டி ஓடிடும். பிரச்சனை இருக்கும், ஆனா பெரிய அளவு பிரச்சனையை வலுக்காது. இதுதான் வந்து அங்க பரிகாரமே. மற்றபடி வந்து அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அவ்வளவு 50,000 பண்ணு, 30,000 பண்ணு, 20,000 பண்ணு அப்படின்ற அமைப்பெல்லாம் கிடையாது. நடக்கிறது நடந்தே தீரும். ஜோதிடங்கிறது இதுதான் ஜோதிடம். ஒருத்தர் வந்து சிரமப்படுவாரா? நல்லா தெரியுது சிரமப்படுவாருன்னு. ஓரளவு நல்ல ஜாதகத்தை சேர்த்து வச்சா அந்த சிரமங்கள் கொஞ்சம் குறையும் தானே. புரியுதாங்க? அதாவது ஒண்ணும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இது அதாவது திறனாளி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து
அதுவே மாற்றுத்திறனாளி சேர்ந்தா 2 பேரும் சேர்ந்து தானே கஷ்டப்படுவாங்க. அதே இது அந்த உதவக்கூடிய மனங்களும் இருக்குதுல்ல. அந்த திறனாளிய அவங்கள வந்து அவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மனிதர்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. புரியுதா நான் சொல்றது? அதனால லாஜிக்கலா யோசிக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா அவங்க வந்து ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டு தான்